அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், வேரியஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் மற்றும் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் +2 எழுதக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மற்றும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக கேட்ட ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் அண்ட் ஜேஇஇ, நீட் இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை போர்டு எக்ஸாம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? ஏன்னா நான் வந்து ஜேஇஇ மட்டும்தான் என்னோடய எய்ம். ஸோ அது நோக்கி மட்டும் தான் போயிட்டுருக்கேன். எங்கள் ஸ்கூல்லேயும் அதான் சார் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அப்பா வந்துட்டு எனக்கு வந்து நீட் எக்ஸாம் மட்டும் படித்தா பத்தாது, போர்டு எக்ஸாம்லேயும் கொஞ்சம் படிக்க சொல்கிறாரு. போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக மார்க் வாங்கணுமா? நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம போர்டு எக்ஸாமுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது விஷயம், சில பேரண்ட்ஸ் சொன்ன தகவல்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து இங்கே வீடியோஸாக கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற தகவல்கள் தான் நாங்கள் கொடுக்குறோம். மற்றும் சில இடங்களில் நாங்கள் நேரடியாகவும் போய் பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, காமனாக பேரண்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சார் தம்பியோ பாப்பாவோ ஜேஇஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் 12th வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி இன்னும் போகவே இல்லை. இன்னும் தம்பி படிக்கிற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்லி ஜேஇஇ கோச்சிங் மட்டும்தான் சார் போயிட்டுருக்குது. இன்னும் வந்து போர்டு எக்ஸாமுக்கான அந்த ப்ரிப்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ இது பின்னாடி எங்கேயாச்சும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுமா? இது வந்து சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம் வர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்க்குறப்ப ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். பட் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பள்ளிகள் இது வந்து இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். திரும்ப இந்த ப்ராப்ளம்ங்கிறது அரைஸ் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கான ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் இன்னும் முடியலை. இங்கே சொல்ல போனோம்னா முடியலை. இது பெரும்பாலும் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதில்ல, ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. அவங்க போர்டு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்குறாங்க. பேஸ்ட் அப்பான் 12th மார்க்கை வச்சு அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு போய்க்கிறாங்க. இது எங்கே ரிசல்ட்டு, இந்த முக்கியமான இஷ்யூ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வருதுங்க. என்னென்னா சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய பெரும்பாலும் நம்ம ஏன் சிபிஎஸ்சியில் வந்து குழந்தைகளை சேர்க்குறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு தேசிய அளவிலான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி அது மூலமாக நம்ம பசங்க ஒரு ஐஐடிஸ், என்ஐடிஸ், எய்ம்ஸ் இது மாதிரி மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களில் சேர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ நிறைய பள்ளிகள், நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் இல்லை 11th அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னா நீங்கள் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸுங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து 4ல் எது சரி, இது மட்டும்தான் வந்து இது வரைக்கும் எழுதி பழகி இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னுமே நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம்ங்கிற பெர்ஸ்பெக்டிவே போகவே இல்லை. அவங்க இன்னுமே சொல்கிறாங்க ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கு மட்டும்தான் சார் போயிட்டுருக்கு, இன்னும் போர்டு எக்ஸாமுக்கான கான்சன்ட்ரேஷனே போகலை அப்படிங்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சார் செஷன் 1 முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நான் வந்து தப்பாலாம் குறையெல்லாம் சொல்லவே இல்லைங்க. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. ஏன்னா இது வந்து நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை, டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை, ரியாலிட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ஸ்கோர் ரிசல்ட் வரவும் ஒவ்வொரு பேரண்ட்டோட புலம்பல்கள் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அத்தனை புலம்பி இருக்காங்க எங்ககிட்ட, சார் நான் வந்து இது மட்டும் தான் லைஃப்னு நினச்சேன், ஆனால் பையன் வந்து மார்க் வாங்கலை, இதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் வந்து எதிர்பார்த்த மார்க் வாங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வருஷம் வந்து இதில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பட் பேரலாக போர்டு எக்ஸாம் மார்க் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ் என்னை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், JEE மெயினில் நீங்கள் வந்து நல்ல பர்சன்டேஜ் வாங்கினாலுமே உங்களுடைய 12th போர்டு எக்ஸாமில் 75% ஆஃப் மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் JEE ப்ரிப்பேர் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லைங்க. இதுதான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்கிறப்ப நிறையா பேரண்ட்ஸ் மற்றும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் வந்து எங்களை டீமோட்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் நம்ம JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம IITs NITs போக முடியும், நீங்கள் எதுக்கு போர்டு எக்ஸாமுக்கு பார்க்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னதான், JEE எக்ஸாம்ஸ் மூலமாக போகக்கூடிய கல்லூரிகளில் சீட்டுங்கிறது கம்மி. இந்தியாவில் JEE ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மற்றும் எழுதக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் சீட்டு கிடைக்க போகிறது கிடையாது. JEE எக்ஸாம் 15 லட்சம் பேர் வரைக்கும் எழுத போகிறாங்க. இருக்கக்கூடிய சீட்டு 60,000 சீட்டு. அதில் சில சீட்ஸ்லாம் நிறைய பேர் சேரவும் மாட்டிங்க, GFTAலாம் சேர மாட்டேங்கிறீங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்டு பார்த்திங்கன்னா மொத்தமே இந்தியா முழுமையாகவே 20,000 சீட்டு தாங்க இருக்குது. ஏன்னா JEE அட்வான்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகவும் மாட்டேங்கிறீங்க. அட்வான்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 15,000 சீட்டு தான். 2 லட்சம் பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணாலுமே வெறும் 15,000 சீட்டு தான். அதுலேயுமே சில IITஸில் சேர மாட்டேங்கிறாங்க பசங்க. இப்போ உண்மையான போட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 சீட்டுக்கு தான். அது வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக முடிவு பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம் எழுத போகிறது கிடையாதுங்க. 28 மாநிலத்திலேருந்துமே எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ எவ்வளோ போட்டிகள் இருக்கும், எவ்வளோ கவுன்சிலிங்கில் எத்தனை ப்ராசஸ் இருக்கும், இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் ஒரே மைண்டில் சரி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்பேங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், போர்டு எக்ஸாம் தொடமாட்டேன்ட்டு இன்னும் நிறையா பள்ளிகள் இருக்குது, நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லா போகுங்க. எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் இது எல்லாமே சூப்பராகவே போகும். ஏன்னா என்கிட்ட இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு பேரண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க பையன் படிக்கிற பள்ளியில் சொல்லியிருக்காங்க, சார் கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து IITயோ NITயோ ஜாயின் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பள்ளியிலேருந்தே 50 பேர் 100 பேர் வரைக்கும் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் அப்படி தான் குரூப் பிரிச்சுருக்கோம் அப்படின்லாம் நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே பள்ளி அளவில் தான். உங்களுடைய பையனோட போட்டி, உங்கள் பையனோ பொண்ணோ அவங்களோட போட்டிங்கிறது தயவு செஞ்சு அந்த பள்ளிக்குள்ளே மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. வித்தின் ஸ்கூலுக்குள்ளே மட்டும் யோசிக்காத. இந்த காம்படிஷனுங்கிறது நேஷ்னல் லெவல் காம்படிஷன். 28 மாநிலத்திலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே வேணாங்க, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, இருக்கிறதுலே அதிகப்படியான JEE ஆஸ்பிரன்ஸ் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்டு. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் மட்டுமே நீங்கள் இவ்வளோ போட்டிகள் இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் மட்டும் தான் இத்தனை விஷயங்கள் போகும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுன்னா டோட்டலாக உங்களோட இந்த சிச்சுவேஷனே எல்லாமே மாறிடுங்க. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து JEEங்கிறது ரொம்ப க்ளோஸாக போகும். கிட்டத்தட்ட சீட்டு ஜோசா கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பாயிண்ட்ஸில் க்ளோஸாக போகும், ரேங்க் மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாமுக்கு நல்லாவே படிக்கணுங்க. உண்மையாக சொல்லப்போனால் என்கிட்டலாம் கேட்டால் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டாக, போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாமுக்கு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்கிறது போர்டு எக்ஸாம் மார்க் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்கிறது தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது விஷயம், என்ன சார் வித்தியாசம் போர்டு எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குனா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் மட்டுமே எழுதி பழகிட்டாங்க. அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லுங்கிற ஒரு ஸ்கில்லே இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போ உங்கள் பையனை வந்து டிக் மட்டும் தான் பண்ணுவார், இல்லைன்னா வந்து சைடில் ரஃப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கேட்பாங்க, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் போர்டு எக்ஸாம்ங்கிறது டோட்டலாக வேறையாக இருக்கும். என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். எஸ்ஏ மாதிரியான நிறைய சென்டென்சஸ் போட்டு எழுதக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அப்படி எழுதுறதுக்கான ப்ராக்டிஸே இல்லாமல் திடீர்னு போய் 12ஆம் வகுப்போட போர்டு எக்ஸாம் எழுத விட்டால் என்னங்க நடக்க போகும்? இப்போ நவம்பர் 20ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னும் இதில் ஒரு 10 நாள், நவம்பரில் 10 நாள், டிசம்பர் ஜனவரி இவ்வளோ தான் டைம் இருக்குது. CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிப்ரவரி கிட்டத்தட்ட உங்களுக்கான 10ஆம் தேதியோ நம்ம எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுங்க. பிப்ரவரி 10ஓ 15ஓ, அதில் நடுவில் ஜனவரியிலே நிறையா இடங்களில் ப்ராக்டிகல்ஸ் நடக்க போகுது. இப்போ முழுமையாக இன்னும் நம்மளுக்கு வந்து 2 மாதம் கூட இல்லை. இந்த 2 மாதத்தில் எப்படி நீங்கள் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதி பழகுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். திடீர்னுலாம் அப்படிலாம் எழுதி பழக முடியாது. ரெண்டாவது விஷயம், இன்னொரு சில பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அதை வச்சு போர்டு எக்ஸாம் எழுத முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியாது.
ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடுங்கிறது வேறு, போர்டு எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடுங்கிறது வேறு. அந்த கொஷின்ஸ்க்கான நம்பிக்கையை மட்டும் வச்சு இந்த போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிட முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எங்கே அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட் தி டைம் ஆஃப் தி கவுன்சிலிங் ப்ராசஸ். ஏன்னா எல்லாருக்கும் சீட்டு கிடைக்க போகிறதில்ல ஜோசா கவுன்சிலிங்கில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருவீங்க. எங்கே வருவீங்க? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்க்கு வருவீங்க. அப்போ ஜேஇயில் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கக்கூடிய பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆஃப்ங்கிறது வெறும் 140 150 தான் வாங்குவாங்க. அதே சமயத்தில் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அசால்ட்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கிட்டு 190 195ன்னு நல்ல கட் ஆஃப் வாங்கி அந்த பக்கம் ஓடிடுவாங்க, நல்ல காலேஜஸில் போயிடுவாங்க. நீங்கள் ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் வந்து ஜேஇலையும் ஸ்கோர் வாங்காமல் இல்லை ஸ்கோர் வாங்கி சீட்டு கிடைக்காம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன சார் இவ்வளோ டீமோட்டிவேட்டடாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதே தப்புன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது ஆனால் நாங்கள் வருஷம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இஷ்யூஸ், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஜெயிலையும் சீட்டு வாங்க முடியாமல் இங்கேயும் சீட்டு வாங்க முடியாமல் திணறதுக்கு ஆனால் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் போர்டு எக்ஸாமுக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இனி கொஞ்சம் போர்டு எக்ஸாமை முடிச்சுக்கோங்க. ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் பொறுத்த வரைக்கும் செஷன் 1ங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டாக எழுதி பாருங்கள். உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு நல்லா படித்து அதோட இம்பேக்டோட ஜேஇ செஷன் 2 எழுதி பாருங்கள். அது இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா 2 மாதங்கள் தான் இருக்குது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு. ஸ்டேட் போர்டு மாணவர்கள் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாதுங்க, நல்லாவே போகலாம். அதுமாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீட்டை வந்து மட்டுமேலாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்குங்க, நீட்டுக்கும் நல்லா படிங்க, சரிங்களா? அதை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வருது. ஸோ என்னை கேட்ட எல்லாருக்கும் நான் காமனாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட் எவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, ஆனால் போர்டு எக்ஸாமை மட்டும் விட்டுற வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லேயே வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஐஐடி என்ஐடி போகணும்னா வந்து ஜேஇக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஓகே, ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் அது யாரெல்லாம் வந்து அப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஐஐடிஸ் என்ஐடிஸில் மட்டும்தான் சேருவேன்னு சொல்லி ஃபவுண்டேஷன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு இல்லை 11th ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு அது ஓகேங்க. புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இப்போ அதை ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செட் ஆகாது. போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்கலைனாலும் உங்களுக்கு பின்னாடி உபயோகம் ஆகாது. முதல்ல அது தெளிவாக சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்துட்டீங்க, நான் போர்டு எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருக்குது, நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், ஐசிஎஸ்சியில் படித்தேன், ஐபியில் படித்தேன், எனக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்குமான்னு கேட்டால் எந்த கன்சிடரேஷனும் கிடையாதுங்க. இங்கே தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் மட்டும்தான் பேசும். நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசாது. உங்களோட நம்ம சிபிஎஸ்சியில் படிக்கிறோம் அப்படிங்கிறதோட மெயின் நோக்கமே இந்த மாதிரியான நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை எழுதணும் மற்றும் எந்த ஸ்டேட்டில் சீட்டு கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே படிக்கிறவங்க அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான எக்ஸாமினேஷன், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.